இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வீடியோக்கா செல்லில் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைப்பீங்க. நான் வீடியோ பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து அடிக்கடி வரும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு கேமராமேன் யாருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு தான் ரிப்ளை பண்ண போகிறோம். கேமராமேன்லாம் எனக்கு யாரும் இல்லை, நானே தான் எடுப்பேன். செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் எடுப்பேன். அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். என்றைக்குமே ஒரு வேலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டுமே அந்த வேலையில் இறங்கணும். இல்லை அப்படின்னா அதை செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன். அதில் வந்து நம்ம ஒரு வேலைக்கு ஒரு 2 பேரை போட்டு பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு சமைக்க தெரியாமல் நான் 2 பேரை போட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதிகமாக யாராவது சம்பளம் தராங்க அப்படின்னா நம்மளை விட்டுட்டு டக்குன்னு போயிடுவாங்க. அதுக்காக நம்ம ஹோட்டலை மூட முடியாது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அதுவே நம்மளுக்கு அந்த சமையல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் நான் செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் எடுப்பேன். எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நான் கேட்கவும் மாட்டேன். வெளியில் போனால் மட்டும் எனக்கு பாப்பா கொஞ்சம் பண்ணுவா, பாப்பா எடுமானா எடுத்து தருவா, தம்பி சுத்தமாக எடுத்து தர மாட்டான். அதே மாதிரி ஹஸ்பண்டும் அப்படி தான். அவங்க வேலை டென்ஷன் வேலை பிஸியில் ஓடிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து யாரும் எடுத்து வந்துட்டு நம்ம கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்குன்னு பல டென்ஷன் இருக்கும். காலையில் தான் அவங்களுக்கு அதிகமாக ஃபோன் கால்ஸ் வரும், டென்ஷனே அப்போ தான் ஆவாங்க. அதனால் நான் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் போனால் மட்டும் எடுத்தாங்கன்னு சொல்லுவேன், அப்போ எடுத்துருவாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டையும் பார்த்துட்டு பசங்களையும் பார்த்துட்டு ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் யூடியூப்பை. நான் எப்படி எடுக்கிறேன்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.